வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா கன்னட சினிமால வெளியான ஜாக் 101 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த படத்துல நிறைய வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜாக் அப்படின்ற ஒரு பகுதியை காட்டுறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா தான் இருக்கும். ரெண்டு பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு சுஷ்மா, பக்கத்துல இருக்கிறது இவங்களோட ஹஸ்பண்டா இருப்பாரு. வந்துட்டு இருக்கும் போது கார் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. ஹஸ்பண்ட் இருக்காருல, நீ காருக்குள்ளேயே உக்காந்துரு, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப காரை விட்டு இறங்கி என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வித்தியாசமா சவுண்டு கேக்குது. இந்த ஹஸ்பண்ட் லைட்டா பயப்படுறாரு. வேகமா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத பாக்குறாரு. என்ன ப்ராப்ளம்னே இவருக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னே புரியல அப்படின்ற மாதிரி காருக்குள்ள ஏறி சுஷ்மா கிட்ட சொல்லிட்டாரு. பார்த்தா பக்கத்துல சுஷ்மா காணாம போயிருக்காங்க. இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி காரை விட்டு இறங்கி பரபரப்பா தேடிட்டு இருக்காரு. சுஷ்மா இருக்காங்கல்ல, முதுகுல திடீர்னு கைய வைக்கிறாங்க. நான் இங்கதான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த நைட்டு சீனை இப்படியே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. நைட் என்னாச்சுன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருமே அன்னில இருந்து மிஸ் ஆயிடுறாங்க. சுஷ்மாவோட அண்ணன் பேரு விவேக் அப்படின்றது. இவர் ஃபாரின்ல வேலை பார்க்கறவரா இருப்பாரு. தங்கச்சி காணாம போய் 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன ட்ரை பண்ணியும் தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியல. இவரோட ஃப்ரெண்டு பேரு விக்ரம் அப்படின்றது. விக்ரம் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. என் தங்கச்சியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, வேலை விஷயமா நானும் ஃபாரினுக்கு கிளம்பணும், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்ட இருந்து ரிப்ளை வருது. விக்ரம் இருக்காருல, அந்த ஊருக்கு நம்ம போகணுன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. விக்ரம பொறுத்த வரைக்கும் ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபரா இருப்பாரு. எல்லா ஊர்லயும் போட்டோ எல்லாம் எடுப்பாரு. அந்த மாதிரி இந்த பகுதிக்கு வந்துடுறாரு. இவர் மட்டும் தனியா வந்திருக்க மாட்டாரு, இவரோட ஃப்ரெண்டையும் கூட்டு தான் வந்திருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. சுஷ்மா ஹீரோ விவேக் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வராங்க. பாக்குற எல்லா ட்ரெஸ்ஸுமே சுஷ்மாக்கு பிடிச்சிருக்கு. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ணன் போதும் சொல்லிட்டாரு, கேட்காம எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப பில்ல பாக்குற அண்ணனும் ஷாக் ஆயிடுறாரு. ஆனா அந்த பில் அமௌண்ட் எல்லாம் ஹீரோ தான் இந்த இடத்துல பே பண்ணிட்டு இருக்காரு. டே வேணாண்டா, நானே தரேன்ற மாதிரி விவேக் சொல்லிட்டாரு. டே உங்க ரெண்டு பேரை விட்ட எனக்குன்னு சொல்லிக்க யார் இருக்கா, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி இவரே பில் அமௌண்ட் எல்லாம் தந்திருப்பாரு. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேர் கூட ஹீரோ அட்டாச்மெண்டோட இருந்தாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல ஹீரோ ஃப்ரெண்டு கூட கோயிலுக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்காருல, எனக்கு ஒரு அழகான பொண்ணை காட்டுப்பா அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காரு. அந்த வழியா ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பாக்குற ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பெருசா இவரை கண்டுக்காம சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்ப போறாங்க. இவர் கிளம்பும் போது அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. என்ன மச்சான் என்ன விட்டு போற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை இவரை டைவர்ட் பண்ணிடுறாரு. ஃப்ரெண்டு கிட்ட பேசினதுனால அவங்கள கோட்டை விட்டுறாரு. இது டூரிஸ்ட் ஸ்பாட் தானே, ஒரு கைடும் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த ஊர்ல எனக்கு தெரியாத பகுதியே கிடையாது, எல்லா இடத்தையும் சூப்பரா சுத்தி காட்டுவேன், என் காரை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காரெல்லாம் தந்துடுறாரு. இவங்க ஆல்ரெடி ஒரு ஹோட்டல்ல ரூம் எல்லாம் புக் பண்ணிருப்பாங்க. நைட்டு நேரம் தான் அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ரொம்ப இருட்டா இருக்கு, எங்கட போய் மேனேஜரை தேடுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுலயும் ஃப்ரெண்டு செம்மையா பயந்துட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுக்கு பின்னாடி அசுர மாதிரி ஒரு நபர் இருக்காரு. அவரை பாக்குற இவர் ஷாக்கான மாதிரி பயந்துடுறாரு. பார்த்தா அவர் தான் இந்த இடத்தோட வாட்ச்மேன் தெரிய வருது. நீங்க வரத பத்தி மேனேஜர் சொன்னாரு, உங்களுக்கான ரூம் இங்க இருக்கு, இந்தாங்க கீ அப்படின்ற மாதிரி கீ எல்லாம் தந்துடுறாரு. ஹீரோ சுஷ்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே வந்திருக்காரு. அதெல்லாம் இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியல. ஃப்ரெண்டுக்கு தெரியாமே இதை ஹேண்டில் பண்ணுவோன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள்லாம் இவர் கால்குலேட் பண்ணி பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. சுஷ்மா இருக்காங்கல்ல, பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் சந்தோஷமா அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஒரு குழந்தையும் சேர்த்து தானே பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஜன்னல்ல இருந்து யாரோ எட்டி பாக்குற மாதிரி தோணுது. இவர் சடனா அந்த இடத்துக்கு வந்து ஸ்கிரீனை விளக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா வாட்ச்மேன் தான் நின்னுட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், லைட் எரிஞ்சது, அதான் இன்னும் தூங்கலையான்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் எதுக்காக இப்படிலாம் பாக்குறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. காலையில முழிச்ச ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ ஒட்டி வச்சிருக்க விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாரு. இதெல்லாம் என்ன மச்சான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஹீரோவும் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா ஃப்ரெண்டு சொல்லுன்னு கேக்குறாரு. சரி சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் இந்த ஊருக்கு வந்ததுக்கான காரணத்தை சொல்லிடுறாரு. சுஷ்மா எனக்கு எவ்வளவு க்ளோஸ்ன்னு தெரியும்ல, அவ காணாம போயிருக்கா, அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அண்ணன் விவேக் பயங்கரமா ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாரு. போலீஸ் கிட்ட எவ்வளவோ பேசியிருப்பாரு. ஆனா போலீஸ் எங்களுக்கே ஏகப்பட்ட கேஸ் இருக்கு, இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால தான் விவேக்கும் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அவங்களோட கார் இருக்கு பாத்தீங்களா, கடைசியா ஒரு பகுதியில கிடைச்சிருக்கும், அந்த இடத்துல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க விஷுவலா யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேர் எதுக்காக யாருமே இல்லாத இந்த பகுதிக்கு வர போறாங்க, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் யாரோ கடத்திருக்காங்க, அவங்க தான் காரை கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டுருக்காங்க, ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு.
இப்ப ஃப்ரெண்டும் இந்த கைடை பாக்குறதுக்காக கூட்டு வந்துடுறாரு. கைடு கிட்ட ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கெல்லாம் கூட்டு போங்கன்னு சொல்றாங்க. போட்டோ எடுக்கணும் அதுக்காக கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவருமே அதுக்கேத்த மாதிரிலாம் இடத்த காமிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காட்டு பகுதியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த காட்டு பகுதியில ஒரு கேங் இருக்கு. நக்சல் கேங் மாதிரி தான் இருக்காங்க. இந்த கேங்கோட ஹெட் பேரு குணா அப்படின்றது. குணா ஆட்களோட வந்துட்டு இருக்கும் போது இவங்க எல்லாம் இருக்கிறத பார்த்துடுறாரு. இந்த கேங்ல இருக்க கைடு அவருக்கு முன்கூட்டியே தெரியும் போல. எதுக்காக இவங்களெல்லாம் கூட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கைடை பார்த்து கேட்கிறாரு. அண்ணா சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த கைடும் சொல்லிட்டாரு. குணாவும் ஹீரோ கிட்ட கேமரா இருக்கிறத பாக்குறாரு. என்ன ஒரு போட்டோ எடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல கன்னோட போட்டோ எடுத்துடுறாரு. இப்ப போட்டோவை பார்த்தவரு போட்டோவை டெலீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஏன் டெலீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. சார் அதான் டெலீட் பண்ண சொல்றாருல, டெலீட் பண்ணிருங்கன்னு கைடு சொல்லிட்டாரு. ஹீரோவும் டெலீட் பண்ணிடுறாரு. இப்ப குணாவும் ஆட்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எதுக்காக அவங்க ரெண்டு பேரை தூக்கி கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. குணா எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கைடு கிட்ட இவங்க கேக்குறாங்க. கைடும் அவருக்கு தெரிஞ்சதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வழியா ஈரின் போறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஈரினை பிடிக்கணுன்றதுக்காக இவரா அவங்களுக்கு தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டாரு. ஈரின் இருக்காங்கல்ல, ஒரு வீட்டை நோக்கி தான் போறாங்க. அந்த வீட்டுல இருக்க லேடிக்கு மசாஜ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. ஓஹோ, மசாஜ் பண்றது தான் வேலை போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த ஃப்ரெண்ட் இருக்கிற இடத்தை நோக்கி தான் அவங்க போறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எங்க மச்சான் என்ன விட்டு போற, நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரி தடுத்துடுறாரு. இதனால ஹீரோவும் திரும்பி ஹீரோயினை மிஸ் பண்ணிடுறாரு. கைடு கிட்ட குணாவோட கேங்க பத்தி எல்லாம் ஹீரோ விசாரிச்சிருப்பாரு. குணா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. குணாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, டூரிஸ்டா வராங்க பாத்தீங்களா, அவங்கள மிரட்டி பொருள் எல்லாம் புடுங்கிடுவாரு. ஆனா யாரையும் சாவடிக்கலாம் மாட்டாரு, விட்டுருவாரு. மேக்சிமம் வேற ஸ்டேட் ஆட்களை தான் குறி வைப்பாரு. ஏன்னா அவங்க தான் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணாம கிளம்பி போயிடுவாங்கன்னு நினைப்பாரு. குணா வேற ஸ்டேட் ஆட்கள் கிட்ட தான் வேலையை காட்டுறான், இவங்க இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. அதே மாதிரி குணா நகையை தான் புடுங்குவான், இவங்க காணாம போயிருக்காங்க. சோ குணா இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இல்ல போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி குணாவோட கேங்க நமக்கு காட்டுறாங்க. இப்ப கைடு இவங்க கூட தான் சரக்கு வச்சிட்டு இருக்காரு. கைடு இருக்காருல்ல, அந்த ஹீரோ உங்களை பத்தி நோண்டி நோண்டி கேட்டான்னு சொல்றாரு. அவன் எதுக்கு என்ன பத்தி கேட்கறான் அப்படின்ற மாதிரி குணாவும் யோசிக்கிறாரு. ஈரன் பைக்கை கோயில்ல பாத்திருப்பாரு. அவங்க வரட்டோன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்களும் பைக் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வராங்க. இவரும் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல பொண்ணு காட்டுன்னு கடவுள் கிட்ட வேணும்னா, அவனுக்கு கடவுள் காட்டல, எனக்கு காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காட்டிட்டாரா, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவ்வளவு சொல்லியும் புரியலையாங்க, நீங்க தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க சடனா சிரிச்சிடுறாங்க. மேற்கொண்டு எதுவுமே பேசாம பைக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. என்ன இவ பாட்டுக்கு போறா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஃப்ரெண்ட பைக்ல ஏத்திக்கிறாரு. இவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இவங்களும் வீடு வந்தோன்னா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டி அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ வெளியே இருந்து கவனிக்கிறாரு. உள்ள போய் எப்படியாவது பேசுவோன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. ஈரின் அப்பாவும் நீங்க யாருன்னு கேக்குறாரு. நாங்க ஈரினோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பாவும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. வந்த ஈரின் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. சமாளிக்கணும்ன்றதுக்காக ஆமா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் ஃப்ரீலான்ஸா போட்டோகிராஃபரா இருக்காருல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக வீட்டுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. வரமாட்டேன், ஆனா உங்க நம்பரை தாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி இந்தாங்க நம்பர் அப்படின்ற மாதிரி இவங்களும் நம்பரை தந்துடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே ஜாலியா பைக்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப குணாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல மடக்கிடுறாங்க. நீ எதுக்காக கைடு கிட்ட என்ன பத்திலாம் விசாரிச்ச, என்ன பிளானோட வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ இருக்காருல, இவரை எடுத்த போட்டோவை காட்டுறாரு. அன்னைக்கு ஹீரோ போட்டோவை டெலீட் பண்ணிருக்க மாட்டாரு. குணா மிருகத்தை வேட்டையாடின மாதிரி தான் அந்த போட்டோ இருக்கும். இத ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட காமிச்சனா என்ன ஆகும்னு யோசி அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாரு. ஒரு விஷயத்துல நான் உன்னை சந்தேகப்பட்டேன், ஆனா நீ அதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளயும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு டவுட் இருக்க வேற சில பகுதிகள் எல்லாம் ஹீரோவும் ஃப்ரெண்டோ சேர்ந்த மாதிரி செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் கிட்ட பேசுறதுக்காக பாட்டி வந்துடுறாங்க. சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணுமா, இதுல எந்த மாப்பிளைய பிடிச்சிருக்கு பாருன்ற மாதிரி மேட்ரிமோனி சைட் எல்லாம் காட்டுறாங்க. இப்ப என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு ஈரின் கேக்குறாங்க. இன்னைக்கு மாப்பிளைய பார்த்தோம்னா நாளைக்கா கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆகுறதுக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல ஆகும், அதனால நீ இப்பயே மாப்பிளைய பார்க்க ஆரம்பி அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி தந்துட்டு போறாங்க. இவங்களும் ஒவ்வொரு போட்டோவா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து இவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வருது. இவங்களும் பதிலுக்கு ஹீரோ கூட சாட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக இவங்க ரெண்டு பேருமே ஜாலியெல்லாம் சாட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ இருக்காருல, திரும்பி உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்ன ஹெல்ப்னு கேக்குறாங்க. இந்த ஊர்ல நான் நிறைய பகுதியை சுத்தி பார்க்கணும், நீங்க கூட வந்து சுத்தி காமிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இவரும் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. ஈரினும் ஒவ்வொரு பகுதியா இவரை கூட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கடைசியா ஒரு பாலத்துக்கிட்ட தான் இவரை கூட்டு வந்து சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பாலத்தோட வரலாறை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த டிராவல்ல இவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாரு.
ஹீரோயினுக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷமா கட்டிலாம் பிடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட கறி வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காரு. அந்த இடத்துல பன்னி கறி தான் வித்துட்டு இருக்காங்க. 1 கிலோ வேணும் அப்படின்ற மாதிரி கறியெல்லாம் வாங்கிடுறாரு. எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இவனை ஃபாலோ பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இந்த கேங்குக்கு ஹெட்டா காசின்ற ஒரு நபர் இருப்பாரு. அவரை சுத்தி நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அவர் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும். அதனால இந்த காசியை கவனிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. வெளியே பொறுத்த வரைக்கும் கறி பிசினஸ் பண்ற மாதிரி தான் காசி நடந்துட்டு இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள தேவைப்பட்டா கொலைலாம் பண்ணுவாரு போல. இப்ப கூட ஃபேக்டரியில ஒரு நபரை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்ற மாதிரி அந்த நபரை சாவடிச்சிடுறாங்க. வேற ஒரு நாள் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, காசி கிட்ட பேசுறதுக்காக காசியோட இடத்துக்கு வந்துடுறாரு. காசிக்கு இவர் யாருன்னு தெரியல. நீ யாரு என்னன்னு கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்லிட்டாருன்னா, நானும் இந்த பிசினஸ் பண்ண போறேன், கொஞ்சம் பிசினஸ் பத்தி சொன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாரு. உன்னை பார்த்தா படிச்சவன் மாதிரி தெரியுது, நீ எதுக்கு இந்த பிசினஸ் எல்லாம் பண்ண போற, இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோ மேற்கொண்டு பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த சமயம் ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, உள்ள ஓட்ட வழியா எட்டி பாக்குறாரு. இத பாக்குற காசி டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க இருந்து ஒரு கத்தியை வீசுறாரு. அதை பாக்குற ஃப்ரெண்டு பயப்படுறாரு. நீ எதுக்காக அங்க எட்டி பாக்குற அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. சார் கோவப்படாதீங்க, என் கூட தான் வந்தான், ஒரு ஆர்வ கோளாறுல பாத்திருப்பான், நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிடுறாரு. நீ எதுக்காகடா தேவையில்லாம எட்டி பார்த்த அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோவும் கோவப்படுறாரு. இப்ப 2 பேருமே ஹோட்டல் ரூம் வந்துடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏரியால இது வரைக்கும் 126 பேர் மிஸ் ஆயிருக்காங்க. 25 பேரோட பாடி கிடைச்சிருக்கு. ஆனா 101 பேருக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. எனக்கு என்னமோ இதுல காசி சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறேன். நகைக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன ஏதுன்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே வேற ஒரு நாள் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்க காசியை பத்தி விசாரிக்கிறாங்க அப்படின்றது காசிக்கு தெரிய வந்தது போல. இப்ப ஆட்களோட இவங்களை பிளாக் பண்ணிட்டாரு. இவங்களும் காசி அட்டாக் பண்ண வரதுனால பயந்து வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டு இருக்கும் போது ஹீரோ கொஞ்சம் முன்னாடி ஓடிடுறாரு. ஆனா ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டின ஃப்ரெண்டோட கழுத்தை அறுத்து சாவடிச்சிடுறாங்க. இது எல்லாம் ஃப்ரெண்டுக்கு கனவா தான் வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முழிச்சு பயப்படுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்ற மாதிரி ஹீரோ சமாதானம் சொல்றாரு. இன்னைக்கு ஹீரோயின் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்களும் காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் பொறுமையா இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாருமே கிடையாது. ஹீரோயின் மட்டும் என்னோட லைஃப்ல இருந்தானா சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதே மாதிரி போட்டோகிராஃபி வேலைக்காக நான் இந்த இடத்துக்கு வரல, என் ஃப்ரெண்டை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சுஷ்மாவோட போட்டோலாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. சுஷ்மா காண போனதை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, என்னால இந்த கல்யாணத்துக்கு ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பாட்டி இருக்காங்கல்ல, உனக்கு உண்மையிலேயே இவனை பிடிச்சிருக்காமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனும் சொல்லிட்டாங்க. பேத்திக்கு பிடிச்சிருக்கு, அதனால இந்த கல்யாணத்தை பண்றதை பத்தி நம்ம யோசிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பையன் கிட்ட சொல்றாங்க. தம்பி நீ போயிட்டு இன்னொரு நாள் வாப்பா, நாங்க யோசிச்சு முடிவை சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஒரு லவ்வர்ஸ் கார்ல வந்துட்டு இருக்காங்க. கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிருது. இப்ப 2 பேருமே காரை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பா வராரு. அவர் என்கிட்ட டூல்ஸ் இருக்கு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவங்களுமே இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, வாங்கன்ற மாதிரி 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. பாட்டியும் இவரோட ஒய்ஃபும் வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே காஃபி எல்லாம் போட்டு தராங்க. அந்த காஃபியை குடிச்சோன்னா இவங்க 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. காஃபில அவங்க 3 பேர் விஷத்தை கலந்துருக்காங்க போல. குடிச்ச இவங்க 2 பேருமே ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாங்க. இவங்க கிட்ட இருக்க நகை பணம் எல்லாத்தையும் இவங்க 3 பேர் சேர்ந்து எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரோட பாடியை தோட்டத்துல இருக்க பகுதியில புதைச்சு வச்சிடுறாங்க. சுஷ்மாவையும் பாய் ஃப்ரெண்டையும் சாவடிச்சது இவங்க 3 பேரோட வேலையா தான் இருக்கும். இவங்க பண்ணிட்டு இருக்க இந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியாது. ஹீரோ இந்த விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிட்டாருல, நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, சமயம் பார்த்து ஹீரோவோட கதையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ காசி மேலதான் சந்தேகப்படுறாரு. இப்ப ஃப்ரெண்டும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி அவரோட ஃபேக்டரி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. சைலண்டா கதவை திறந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்டுக்கு ஒரு விரல் கிடைக்குது. அந்த விரலை பார்த்து இவர் பயந்து கத்திடுறாரு. ஹீரோவும் கத்தாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாரு. வேகமா ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த இடத்துக்கு காசி வராது. விரலை பார்த்துட்டு தான் யாரோ கிளம்பி போயிருக்காங்க அப்படின்றது காசிக்கு புரிஞ்சிருது. ஒரு வேலையை செஞ்சா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா, எதுக்காகடா விரலை விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சத்தம் போடுறாரு. எவனோ பார்த்துட்டு போயிட்டான், அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெண்டு செம்மையா பயந்துட்டு இருக்காரு. மச்சான் நம்ம ஊருக்கே கிளம்பி போயிடலாம், அவன் கண்டுபிடிச்சு வந்துட போறான்னு சொல்லிட்டாரு. நம்ம 2 பேர் தான் வந்தோன்றது அவனுக்கு எப்படா தெரியும், அதெல்லாம் அவன் வரமாட்டான், நீ முதல்ல படு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டை படுக்க வைக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. சுஷ்மா லவ் விஷயத்த ஒரே சமயத்துல அண்ணங்கிட்டையும் ஹீரோ கிட்டையும் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. கேட்கிற அண்ணன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறது. இங்க ஹீரோவும் டென்ஷனா வருது. எதுக்காக இதெல்லாம் சொல்ல அப்படின்ற மாதிரி 2 பேருமே கோவப்பட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணனும் ஹீரோவும் ஒன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆக்சுவலா இவங்க லவ் பண்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சும்மா விளையாட்டுக்காக தான் பயம்புத்துறதுக்கு இப்படி பண்ணிருப்பாங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சுஷ்மா இன்னைக்கு லவ் பத்தி சொல்ல போறாங்கன்னு ஹீரோக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும். அதனால அட்வான்ஸாவே கிஃப்ட் வாங்கியிருப்பாரு. இப்ப சுஷ்மா கிட்ட அந்த கிஃப்ட் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. திரும்பி பேசுறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அதனால தான் இவர் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காரு. வந்தோடனே அந்த பாட்டியும் காஃபி எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. அப்பவும் இவங்க காஃபி குடிச்சிட்டு இருக்கிறதையே கவனிச்சிட்டு இருக்காரு. பாட்டி நார்மலா பேசிட்டு இருக்காங்க. நாங்க யோசிச்சு சொல்றோம் அப்படின்ற மாதிரி தான் பாட்டி சொன்னாங்க. எங்களுக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இத பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. நீங்க அப்ப விஷத்தை கலக்கலையான்னு கேக்குறாரு. எப்படா கலக்க சொல்ற? பொண்ணு வீட்டுல இருக்கா, அவளுக்கு தெரியாம தான் இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாங்க. எல்லாரும் ஓகே சொல்லுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹீரோனும் போன் மூலியமா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் கூட இவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. பேசிக்கிட்டே அவர் ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. திடீர்னு பார்த்தா மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. யாரு என்னன்னு தெரியல. ஹீரோவும் தடுத்து பயங்கரமா சண்டை போடுறாரு. மாஸ்க கலட்டி முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள அவன் ஓடிடுறான். அப்படி ஓடின நபர் யாருன்றத நமக்கு காட்டுறாங்க. வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அப்பாவா தான் இருப்பாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை கேக்குறாங்க. இவர் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பூஜைக்காக அவனை வர சொல்லுவோம், அந்த இடத்துல வச்சு கதையை முடிச்சிருவோம், யாருக்கும் டவுட் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒரு வேலை வந்துருது. ஃப்ரெண்டை மட்டும் போக சொல்லிட்டாரு. இங்க ஒரு பூஜைக்காக நான் போனோம், அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவோ ஒரு பூஜைக்காக கூப்பிட்டு இருப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதான் எங்களோட குலதெய்வம், வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த இடத்துல வேண்டிக்கலாம் செய்யறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அங்க இருக்க ரூம்ல சாப்பிட்டுலாம் இருக்காங்க. ஹீரோனும் பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க சாப்பாட்லயும் விஷத்தெல்லாம் கலந்துருக்க மாட்டாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வெத்தலை போடலாம்னு நினைக்கிறாங்க. அப்பா இருக்காருல, நீயும் எடுத்துக்கோன்ற மாதிரி நீட்டுறாரு. எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. அதனால இவங்க எல்லாம் மட்டும் வெத்தலையை போட்டுக்கிறாங்க. நீங்க போடுற காஃபி மட்டும் போட்டு தரீங்களான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இவனே வாண்டடா வந்து மாற்றான் அப்படின்ற மாதிரி பாட்டியும் யோசிக்கிறாங்க. பாட்டி இருக்காங்கல்ல, இந்த வாட்டி விஷத்தெல்லாம் கலந்துடுறாங்க. பையன்கிட்டயும் கலந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சிக்னல்லயே சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த காஃபியை கையில வாங்கிடுறாரு. இவன் எப்ப குடிப்பான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த காஃபியை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ காஃபியை குடிக்காம இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க பொண்ணை எப்படி பார்த்துப்பேன்னு யோசிக்காதீங்க, நல்லபடியா நான் பார்த்துப்பேன், எல்லா விஷயத்தையும் நாங்க ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த காஃபில இருந்தே நாங்க ஷேர் பண்ணிக்கிறத ஆரம்பிக்க போறோம், இந்த நீ முதல்ல காஃபியை குடிச்சிட்டு தான்ற மாதிரி நீட்டுறாரு. அவங்களுக்கு விஷம் இருக்கிறது தெரியாதுல்ல, அவங்க வாங்கி குடிக்க போறாங்க. இத பாக்குற இந்த ஃபேமிலி எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, சட்டுன்னு அந்த காஃபியை தள்ளி விட்டுறாங்க. ஏமா தள்ளி விட்டீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. ஏன்னா அதுல விஷம் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்ப விஷம் இருக்குன்றது இவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோனை ஃபர்ஸ்ட் வாட்டி கோயில்ல ஃபாலோ பண்ணார்ல, அழகுல விழுந்தெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாரு. அவங்க சுஷ்மாக்கு தந்த செயினை போட்டிருப்பாங்க. இவர் கிஃப்டா தந்தார்ல, அந்த செயினை தான் போட்டிருப்பாங்க. சுஷ்மாவோட நகை எப்படி இவகிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. வீட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திருப்பாரு. இந்த ஃபேமிலி நார்மலா பேசினாங்கல்ல, அதனால இந்த ஃபேமிலி எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிருப்பாரு. இவருக்கு காசி மேலதான் அதிக டவுட் வந்திருக்கும். காசி கொலை பண்ணி அந்த நகையெல்லாம் வித்திருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த நகையை தெரியாம இவங்க வாங்கியிருப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. ஆனா நான் சுஷ்மாவை தேடி தான் வந்தேன்ற மாதிரி போட்டோவை காமிச்சாரு பாத்தீங்களா, அந்த போட்டோவை பாக்குற இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட முகம் லைட்டா மாறி இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு மொத வாட்டியே இந்த ஃபேமிலி மேல டவுட்லாம் வந்திருக்கும். அதே மாதிரி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்க பாத்தீங்களா, சண்டை போடும் போது வாட்ச் மட்டும் உடஞ்சி கீழே விழுந்திருக்கும். அந்த வாட்ச் அப்பாவோட வாட்ச்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. இது தெரிஞ்சோன்னா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரமே ஹீரோனோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவங்க 3 பேர் சேர்ந்து தான் பிளான் போட்டிருப்பாங்க. அதாவது பூஜையில வச்சு முடிக்கலான்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. சோ ஹீரோயினுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றது இவருக்கு தெளிவா இருக்கும். ஹீரோயின் அப்பா எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க 2 பேரை சாவடிக்கல, வயிற்றுல இருந்த குழந்தைய சேர்த்து 3 பேரை சாவடிச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என் அப்பா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. ஆனா அப்பா இருக்காருல, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டாரு. இவர் எதுக்காக பண்ணன்றதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்றாரு. இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இவரோட அப்பா இறந்து போயிடுவாரு. அம்மாவும் இவரும் சேர்ந்த மாதிரி தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. சாப்பிட கூட சாப்பாடு இல்ல, வரவங்க கிட்ட எல்லாம் இவங்க சாப்பாடு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் கார்ல ஒருத்தங்க வராங்க, அவங்க கிட்ட இவங்க சாப்பாடுலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சுத்தமா இவங்க 2 பேரை கண்டுக்கவே மாட்டாங்க. காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற அம்மா இருக்காங்கல்ல, கோவப்பட்டு அந்த நபரையும் இந்த லேடியும் அடிச்சே சாவடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க. அங்க இருக்க நகையும் இவங்களுக்கு தானே, இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா பண்ணா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. நீ இங்க இருந்து உயிரோட போனாதானே எங்களுக்கு பிரச்சனை, போக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஹீரோவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. வேணாம்ப்பா விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்காம நெரிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பாக்கு இருமல் பயங்கரமா வருது. அதே மாதிரி பாட்டியும் பயங்கரமா இந்த இடத்துல இரும்புறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே வெத்தலை பாக்கு போட்டாங்கல்ல, அதுல ஹீரோ ஆல்ரெடி விஷத்தை கலந்து வச்சிருப்பாரு. அந்த விஷத்தினால இவங்க 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாங்க.
உங்களை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறதுலாம் சரியா இருக்காது, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை தந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. உன் பேரண்ட்ஸ் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. இந்த டிராவல்ல உன்னை உண்மையிலேயே நான் லவ் பண்ணேன், என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. ஆனா இவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சுஷ்மாவோட நகையை கழட்டி இவர்கிட்டயே தந்துடுறாங்க. மேற்கொண்டு இவர் எதுவுமே பேசாம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் பேரண்ட்ஸை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் விவேக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட தங்கச்சி உயிரோட இல்ல, இறந்து போயிட்டா. ஆனா உன் தங்கச்சி சாவுக்கு காரணமானவங்கள பழி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. விவேக் அது போதும் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, சுஷ்மாவோட நகையை ஒரு ஃபால்ஸ் கிட்ட வந்து தூக்கி போட்டுறாரு. இப்ப இவரோட ஊருக்கு வந்து ரொட்டீன் லைஃபா வாழ ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றுலா பகுதியில ஒரு காதல் ஜோடி காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது திரும்பி அந்த பகுதியில காணாம போயிருக்காங்களா, ஈரனோட வேலையா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் ஷாக் ஆகுறதோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.